ஹலோ வியூவர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது த ஆல்மட்டி அப்படின்னு 2024ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வில்ல பார்க்க போறோம். ஆக்சுவலி இத வந்து ஒரு படம் அப்படின்னு சொல்றத விட ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம சேர்த்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இந்த படத்துல இருக்கக்கூடிய 2 ஷார்ட் ஃபிலிம் என்ன? அந்த கதை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா அந்த வில்ல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த படத்தோட கதைய பொறுத்தளவுக்கு சிவதாண்டவம் அப்படிங்கிறது தான் சாப்டர் 1. இந்த சாப்டர் 1ல வந்து 1600கள்ல ஒரு கதை ஓடுது. அதுல ஒரு அரசர் வந்து சூழ்ச்சியின் மூலமா வந்து இறந்து போறாரு. அவர் இறந்து போறதுக்கு முன்னால ஒரு சிவலிங்கத்துல சத்தியம் பண்றாரு. அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா உன்ன பழி வாங்குவேன். இதே சிவலிங்கத்துக்கு வச்சு ஒரு கோயிலும் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி. இப்ப கரண்ட்ல 2024ல ஹீரோ குடுத்த வாக்க இந்த ஜென்மத்துல நிறைவேத்தினாரா இல்லையாங்கிறதா அந்த படத்தோட முதல் சாப்டர். 2வது சாப்டர பொறுத்தளவுக்கு லாஃபின் அப்படிங்கிறது கதை. படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு கொலை நடக்குது பீச்ச ஒட்டி. அந்த கொலைய வந்து பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக படத்தோட கதாநாயகன் ஒரு கிரைம் பிரான்ச்ல இருந்து வராரு. ஆரம்பத்துல இது ஒரு கொலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கெஸ் பண்ணவே இல்ல. ஆனா அட்டாப்சி ரிப்போர்ட்ல இது கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அந்த கொலை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிளம்புறேங்கிறாரு. அதுல அவருக்கு தெரிய வர்றது, ஒரு புத்தகத்தோட கடைசி பேஜ்ல இருக்கக்கூடிய லாஃபின் அப்படிங்கிற வார்த்தை வந்து வருது. இந்த வார்த்தைய வச்சு அந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள வச்சு இந்த கொலைக்கு பின்னால இருக்கக்கூடிய ரகசியங்கள அவர் கண்டுபிடிச்சாராங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்த பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த 2வது கதை எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த லாஃபின் அப்படிங்கிற அந்த சாப்டர் ஓரளவுக்கு நீட்டான பிரசன்டேஷன். ஒரு நல்ல கிரைம் மிஸ்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த சாப்டர் 1ல வந்து கதை பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்ல. அந்த முதல்ல அனிமேஷன் ஸ்டோரி ஒண்ணு சொல்லுதாங்க பாருங்க. அது நல்லா எஃபெக்டிவா இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது படம் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல அப்படிங்கிற தாட் வந்துச்சு. ஆனா ஸ்க்ரீன் பிளேல பெர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நல்லா இல்ல. அண்ட் 2ண்ட் சாப்டரான அந்த லாஃபினுமே ஃபர்ஸ்ட்ட விட கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்கு. ஆனா ஆகா ஓஹோன்னு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பெட்டர் டூ வாட்ச். ஆனா கண்டிப்பா அது ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். ஓவராலா இந்த படத்தோட டூரேஷன் ஒரு 1 ஹவர்க்குள்ள ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் வருது அப்படிங்கிறனால முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கறதுக்கு டீசென்ட்டா இருக்கும். இந்த சீரிஸுக்கு அதாவது இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து குடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 2.6 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.